முனை போட்டி வரும்போது ஒரு சில தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு தனிப்பட்ட பலம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு மேற்கு ரீஜியன்ல அவங்களுக்கு கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல, திருப்பூர் போன்ற இடங்கள்ல ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபுளுன்சியல் பாக்கெட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிஎம்கே அவங்களோட கூட்டணிக்கு நார்த் தமிழ்நாடுலயும் வெஸ்ட்ல ஒரு சில தொகுதிகள்லயும் அவங்களுக்கு வந்து ஒரு பலம் இருக்கு. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு டெல்டா மாவட்டத்தில் அப்புறம் வந்து நார்த் தமிழ்நாடுல வந்து நல்ல பரவலாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து கடும் போட்டி உண்டாகும் நேருக்கு நேரு போதும் போது. ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து அந்த வேட்பாளர் யாரு அப்படின்றது ஒரு முக்கியம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் தூத்துக்குடியில கனிமொழியின போது அவங்க வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட். அப்ப அந்த ஸ்டார் கேண்டிடேட்டோடைய தனி வேல்யூ அவங்களுக்குன்னு இருக்கும். சிட்டிங் எம்பி பிளஸ் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போது அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கும். அவங்களை எதிர்த்து யாரை போடுறாங்கன்னு பாக்குறோம். அது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ஸ்டார் கேண்டிடேட் போடுவாங்கன்ற ஒரு பேச்சு அடிப்படையில் இருக்கு. சோ அப்ப அந்த கேண்டிடேட்டுக்கும் வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை தேவைப்படுகிறது. பாராளுமன்ற தொகுதியின் போது 6 அசம்பிளி தொகுதி உள்ளடங்கிய போது கட்சி மட்டுமே அதுக்கு பத்தாது. தனிப்பட்ட செல்வாக்கும் இந்த மாதிரி மும்முனை போட்டி 4 முனை போட்டி வரும்போது தனிப்பட்ட செல்வாக்கும் அதுல மிக மிக முக்கியமாக ஒன்று இருக்கும். இப்ப திமுக நிறைய மேனிஃபெஸ்டோல நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. நேஷனல் லெவல்ல சிக்னிபிகன்ஸான நிறைய இஷ்யூவை மேற்கோள் காட்டி இதுல வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு சிஏஏ சட்டம் ரத்து செய்யப்படும், பாஜக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்களை மீண்டும் நாங்கள் ரிவைஸ் பண்ண பார்ப்போம், என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி அதை தேவைப்பட்ட ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கறது மூலமா பாஜகவோட நேரடியான எதிர் அரசியலை திமுக முன்னெடுக்குதா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல? திமுகவை பொறுத்த வரைக்கும் உறுதியா கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல வந்து அவங்க உறுதியா பாஜகவை எதிர்த்து தேசிய அளவில் அரசியல் பண்றாங்கன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்க பிற மாநிலங்களில் இருக்க ஒரு பிராந்திய கட்சிகளோ இல்ல வந்து காங்கிரஸ் கூட இந்த அளவுக்கு கடுமையாக வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்காமல் தான் இருக்காங்க. இவங்க வந்து தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்காங்க. ஆனா இவங்களுடைய மேனிஃபெஸ்டோ வந்து இப்ப நம்ம காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வரும்போது அதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுல அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, எது சாத்தியம். இப்ப நீட்டை வந்து இவர்கள் வந்து அபாலிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. சென்ற முறை வந்து வாக்குறுதி கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்தில் நீட்டை நாங்கள் ஒழித்து விடுவோம் அப்படின்றது இல்ல. கடந்த முறைக்கு இந்த முறைக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. போன முறை என்ன சொன்னாங்க அப்படின்னா நீட் தேர்வு வேண்டாம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு இப்ப நீட் தேர்வு வேண்டாம், ஏன்னா வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்றத புரிந்து இதை இன்டர்பிரட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்றத அவங்க இதுல வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. அவங்க ஆமா, அது தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து அப்படிதான் செயல்படுத்த முடியும். இந்தியாவுக்கே வேண்டாம்ன்றது அவங்களால செயல்படுத்த முடியாது. நீங்க தனிப்பட்ட ஒரு இதுல வந்து ஒரு பெடரல் செட்டப்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் மேண்டேட்டட் டெஸ்ட்ன்ற போது அதை வந்து எதிர்த்து இது பண்ணும்போது நீங்க தமிழ்நாட்டுல வேண்டாம், எங்களுக்கு இங்க கல்வி முறை இந்த மாதிரி இருக்கு, இது வந்து சக்சஸ்ஃபுல்லான மாடலா இருந்திருக்கு அப்படின்னு அவங்க எடுத்துட்டு போனோம். சோ தமிழ்நாட்டுக்கு தான் அவங்க வந்து விலக்கு கேட்க முடியுமா தவிர, ஏன்னா மற்ற மாநிலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீட்டுக்கு பெருமளவில் எதிர்ப்பு இல்லை. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களே வந்து பல்வேறு முதல்வர்களுக்கு கடிதம் எழுதினார் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாரும் நீட்டை வந்து எதிர்க்க வேண்டும் என்றது. ஆனா அதுக்கு வந்து பல மாநிலங்கள் வந்து பதில் கூட வரவில்லை. சோ அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற கல்வி முறை வேறு அப்படின்னும் போது இங்க வந்து ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, இப்ப அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அதுக்கு தகுந்தாலும் நீங்க வந்து தனியா தான் இது பண்ண முடியுமே தவிர ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு செலுத்தப்பட முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும் போது இவங்க எங்க மாநிலத்துக்கு நீங்க இந்த விலக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்றது போராடலாம். ஆனா இது எந்த அளவுக்கு வந்து இவங்களால செய்ய முடியும்? ஏன்னா அங்க வந்து மத்தியிலே ஒரு மாற்று ஆட்சி அமைந்தால்தான், காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தால்தான் இவர்களால் இதெல்லாம் செயல்படுத்த முடியும். ஆனால் இது வந்து அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்த்து கொள்கை ரீதியாக ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் டிஎம்கே தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறது. அதையே இந்த மேனிஃபெஸ்டோவை காட்டுது. சிஏஏ நாங்க இங்க அமல்படுத்த மாட்டோம்ன்றாங்க. மாநிலங்களுக்கு அதுல வந்து பெருமளவில் பங்கு இல்லைன்னா கூட இவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா நாங்க அதோட ஒத்து போகல, எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றதை அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல மேனிஃபெஸ்டோல இன்னொரு கவனம் பெறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழுக்கு மாநில அனைத்து மொழிகளுக்கும் சம அந்தஸ்து, அதாவது தமிழ் பிரைடை வந்து திமுக தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. ஆனா அண்மையில் பாஜகவுடைய பிரதமருடைய பேச்சிலையும் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. திருக்குறள் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய நூலா அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. பட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்கணும், அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அளவு நிதி ஒதுக்கணும், ஒன்றிய அரசு அலுவலகங்களை தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் வளர்ச்சி செம்மொழி, அதற்காக நிதி ஒதுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் சார்ந்த அறிவிப்புகள் வாக்குறுதிகளாக இடம்பெற்றிருக்கு. ஸோ தமிழ் பிரைடுக்கு பாஜகவும் டிஎம்கேவும் ஈக்குவலாக இது ஃபைட் பண்றாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் வாக்காளர்கள் மத்தியில்? இது வந்து எப்படின்னாக்கா நீங்க வந்து இன்னைக்கு பாஜக உணர்ந்து இருக்கு. அதாவது ஒரு கட்டத்துல வந்து 1 நேஷன் 1 லாங்குவேஜ், ஹிந்தி திணிப்பு இந்த மாதிரி போயிட்டு இருந்த அரசியல் மாறி இன்னைக்கு நீங்க வந்து அந்தந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய பிராந்திய அந்த என்ன உணர்வு இருக்கோ அதுக்கு நீங்க அதுக்கோ